புதிய கொடி அறிமுகம், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கொடியில சிறிய மாற்றம், புலி சின்னத்தோட அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. ஒரு முடிவோட களம் இறங்குறீங்க அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இது எதற்கான புலிக்கொடி என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே திரு தனியரசு அவர்கள் அவருடைய கொடியில் அதை பயன்படுத்தியிருக்கிறார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த அண்ணன் கதிரவன் அவருடைய கட்சி கொடி, அதுக்கு முன்னாடி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர்கள் புலிக்கொடி பயன்படுத்துகிறார்கள். கருணாசும் அநேகமாக புலிக்கொடியை தான் பயன்படுத்துகிறார் என்று கருதுகிறேன். இதுமாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் புலிக்கொடியை பயன்படுத்துகிறார்கள். புலிக்கொடி என்பது எந்த ஒரு தனி நபருக்கோ எந்த ஒரு தனி கட்சிக்கோ சொந்தமானது அல்ல. அது நம்முடைய முப்பாட்டன் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், சோழர்களுடைய அடையாளமாக கொடி விளங்கியது. அதைத்தான் நம்முடைய தமிழக தேசிய தலைவர் வேவண்ண பிரபாகரன், என் உயிரை விட மேலாக நான் நேசிக்கிற அந்த தலைவனுடைய விடுதலை புலிகள் இயக்கத்திலும் இந்த புலி இருந்தது. ஆனால் அவர்கள் வடிவமைத்த புலிக்கும் நாங்கள் வடிவமைத்திருக்கிற புலிக்கும் சின்ன இந்த வேறுபாடுகளை வைத்து நாங்கள் இந்த கொடியை கட்சியின் முன்னணி தலைவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அது ஒரு சிறு மாற்றம் செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த மூவர்ண கலர் அப்படியே தான் இருக்கிறது. மஞ்சள், பச்சை, சிகப்பு, அதில் அந்த கொடியை நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிறு மாற்றத்துடன் அது இதற்கு போய் நிறைய பேர் முகநூலில் பொங்கிட்டு கிடக்கிறாங்க. கொடி ஏதோ புலிக்கொடி என்னமோ அவர்களுக்கு தான் சொந்தமானது, இல்லை எங்கள் கட்சிக்கு தான் சொந்தமானது, நாங்கள் தான் முதல் அறிமுகப்படுத்தினது. வரலாற்றை தெரியாதவர்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் சார்ந்திருக்கிற பகுதியை சோழர்கள் ஆட்சி செய்த ஒரு பகுதி. அதனால் அந்த உரிமை எல்லாரை விட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை விட எங்கள் பகுதி சோழர் தேசம். அதனால் எங்களுக்கு அந்த அதிகமான அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு என்கிற அடிப்படையிலும் நான் அதை ஏற்றுக்கொண்டேன்.